அன்பார்ந்த ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். 2024 வருடம் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரை ஒரு 25 நாட்களுக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி வரை சுக்கிரன் பெயர்ச்சியின் மூலம் கும்ப ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் யார் என்றால் சுக பாக்கியாதிபதி, அதாவது 4ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் சுக்கிரன் அதிபதி. கடந்த 25 நாட்களாக அஷ்டமத்திலே நேச நிலையில் பலம் இழந்து சஞ்சாரம் செய்தார். புரட்டாசி மாதம் 3 முதல் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி வரை செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும். தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம், அந்தஸ்து உயரும். புரட்டாசி மாதம் 9 முதல் 20 வரை ராகு பகவானுடைய சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். பாக்கியாதிபதி ராகு பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது கும்பராசிக்கு 2வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். ஏராளமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கும்ப ராசி அன்பர்களுக்கு வரும். கோயில் காரியங்களுக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு வரும். முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காதவர்கள் புரட்டாசி மாதம் 9 முதல் 20ஆம் தேதி வரை பயன்படுத்தி கொள்ளலாம். குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும். மனைவி பிள்ளைகளுடன் இன்ப வாழ்வு கும்பராசி அன்பர்களுக்கு அமையும். புரட்டாசி மாதம் 20 முதல் 28 வரை குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். பாக்கியத்திலே குரு பகவான் நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கும்ப ராசி என்பதற்கு சுகஸ்தானமான 4வது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சுகக்கேடு நீங்கும். வீடு, வண்டி, வாகனம், நிலபுல சொத்து சேர்க்கை உண்டு. வீடு கட்டலாம், பழைய வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். கையில் காசு இருந்துச்சுன்னா நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். தந்தை தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை தாயாரிடம், உங்கள் பெற்றோர்களிடம் உங்களுக்கு ஏதாச்சும் மனஸ்தாபங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும். தந்தையாரிடம் கிடைக்கக்கூடிய அனைத்து பாக்கியங்களும் கும்பராசி என்பதற்கு கிடைக்கும். சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டிற்கு வரும்போது கும்பராசி என்பதற்கு மனசில் ஒரு மகிழ்ச்சி, தைரியம், புத்துணர்ச்சி ஏற்படும். இந்த 28 நாட்கள் கும்பராசி என்பதற்கு உங்களுடைய செல்வாக்கு, பணங்காசு உயரும். நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறலாம். நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகும், சாதகமாகும். இறந்த முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். கும்பராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆன்மீக சுற்றுலாக்கள் போய்ட்டுடலாம். இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுடலாம். பணங்காசு சேமிக்கிற அளவுக்கு இந்த 28 நாட்கள் கும்பராசி என்பவர்களுக்கு பணங்காசு வருவதற்கான வாய்ப்புண்டு. கும்பராசியிலே 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி நடக்கிறது. இந்த சனி பகவான் நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் அதுக்கு ஒரு தடையை போடுவார், மந்தமாக்குவார். அதையெல்லாம் மீண்டு நீங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் கடின உழைப்பின் மூலம் தான் முன்னேற்றம் அடைய முடியும். இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம், அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு காலம் கடத்தாமல் இந்த 28 நாட்களை கும்பராசி என்பர்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் சேரும். கும்பராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறப்போகிறார். 8ஆம் வீட்டிற்கு புதன் வரும்போது அவர் ஆட்சி உச்சம் பெறும்போது கும்பராசி என்பர்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். வேகத்தை காட்டாதீர்கள், யாரிடமும் வெறுப்பை காட்டாதீர்கள். கனிவாக பேசி பக்குவமாக பேசி செயல்பட வேண்டும். புதனும் சுக்கிரனும் ஆட்சி நிலையில் இருக்கும்போது சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், பாடலாசிரியர்கள்,
நடிகர்கள் நடிகைகள் ஜொலிக்கிற அமைப்பு உண்டு. மக்கள் மத்தியில் பெயர் புகழ் கிடைக்கும். 7 நாட்டு சனி வரும்போது நாம் பொது சேவை செய்யும்போது கும்ப ராசி என்பளுக்கு பொது சேவையின் மூலம் 7 நாட்டு சனியினுடைய பாதிப்புகள் குறையும். புதன் சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கும்போது கும்பராசி என்பளுக்கு பெரிய அளவு பொருளாதார நிலையும் உயரும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுங்க. கம்சன் தரகர்கள் புரோகர்கள் அஷ்டமத்திலே புதன் ஆட்சி உச்ச நிலையில் இருக்கும்போது கைமாற்றி விடக்கூடிய பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருப்பவர்கள் நல்ல லாபங்கள் சம்பாதிக்கலாம். மறைந்த புதனால் நிறைந்த தனம் உண்டு. கும்ப ராசி என்பவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.